殺し屋スパイ殺し屋あにゃワクワクஒரு ஆக்ஷன் அனிமையை பார்த்து மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சேஞ்சுக்கு நல்லா ரிலாக்ஸாக காமெடியாக நல்லா ஃபன்னாக ஒரு ஆனிமே பார்க்கணுமா, இதை பாருங்கள். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஆனிமே. நேமைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதோட பிளாட் என்னன்னா, 2 கண்ட்ரி இருக்குது, ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு. ஈஸ்ட்டில் இருக்க கண்ட்ரி வந்து வார் பிளான் பண்ணுவாங்க வெஸ்ட் கண்ட்ரி மேலே. ஸோ அதனால் வெஸ்ட்டில் இருக்க ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஏஜென்ட் இருப்பார், ஒரு ஸ்பை. ஸோ அவரை ஈஸ்ட்டுக்கு வந்து ஸ்பையாக அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்லாம் என்ன வார் பிளான் பண்ணுறாங்க அதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த வேர்ல்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதுதான் அவரோட மிஷின். அவர் அங்கே போயிட்டு ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணும், ஃபேக்காக ப்ரிட்டன் பண்ணணும், ஃபேக் ஃபேமிலியாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாருக்கும் தெரியக்கூடாது ஸ்பையாக இருக்கனால. அங்கே போயிட்டு அவர் ஒய்ஃபை சூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்காக அவங்க ஒய்ஃபும் அசாசின் அதையும் எல்லாத்தையும் மறைச்சி இவங்க கூட இருப்பாங்க. அதேமாதிரி அவங்க பொண்ணு அடாப்ட் பண்ண பொண்ணு அவங்க டெலிபதினா எல்லார் மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேரும் அவங்க விஷயத்தை மறைச்சி ஃபேக்காக ஒரு ஃபேமிலியாக அந்த ஈஸ்ட் கண்ட்ரியில் இருப்பாங்க. அண்ட் இந்த ஆனிமே தமிழ் டப்லையும் கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பென்டனுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான் இதுக்கு ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ டப்பிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்க 2 பேரும் நேரா ஸ்டேஷன் போயிட்டு அங்கிருந்து ஷெல்டருக்கு போயிடுங்க. நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? பரவாயில்ல, வெயிட் பண்ணியே போகலாம். அப்பா கக்காச்சி பண்ண பாத்ரூம்க்கு போனார்னா ரொம்ப நேரம் எடுத்து பாருமா. ஓ அப்படியா? அப்படின்னா நாம போகலாம். என்ன பேச்சு தானியா கக்கா கக்கான்னு? முடிஞ்ச அளவுக்கு ஜாப்பனீஸில் பாருங்கள், ஏன்னா அதில் டப்பிங் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஆனியா அந்த கேரக்டருக்கு. ஆயா பீனட்ஸ்が好き人参は嫌いカリカリベーコン好き。ஸோ அந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 சீசன் வந்திருக்கு. சீசன் 1ல் வந்து 25 எபிசோடு, அந்த சீசன் 2ல் 12 எபிசோடு, சீசன் 3 வந்து 1 வீக்கில் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா இப்போ டேரெக்டாக சீசன் 3 நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக். இந்த ஆனிமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.